உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து அவதூறாக பேசிய திருச்சி சூர்யாவை கைது செய்ய வலியுறுத்தி கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசிக மாநகர மாவட்ட செயலாளர் கராத்தே இளங்கோவன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது கரூர் திருச்சி மண்டல செயலாளர் தமிழாதன், கரூர் மேலிட பொறுப்பாளர் கத்தார் மாணிக்கம், மண்டல துணைச் செயலாளர் வழக்கறிஞர் ராஜா என்கிற மன்னன், மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னியில அகரமுத்து, வெடிகரணி மாநில துணைச் செயலாளர் கண்மணி ராமச்சந்திரன், மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் பொறியாளர் செந்தில்குமார், மாவட்ட மாணவர்கள் அமைப்பாளர் தில்லை தீபக்குமார், கரூர் ஒன்றிய செயலாளர் அரசு தமிழ்மணி, கரூர் நகர செயலாளர் முரளி என்கிற பாலசிங்கம், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சுடர் வடவன் உள்ளிட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மது மற்றும் போதைப்பொருள் வெடிப்பு மகளிர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட 13 தீர்மானங்கள் உள்ளடக்கிய துண்டு பிரசுரங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பொதுமக்களுக்கு வழங்கி மது ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் நியூட்டன் அறிவுறுத்தலின்படி செங்கம் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம் முன்னிலையில் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சுகந்தி மருதபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சஞ்சய், ஒன்றிய துணை செயலாளர் ஆலடியான், நில உரிமை மீட்புக்குழு அமைப்பாளர் ராமு, ஒன்றிய அமைப்பாளர் சுபாஷ், நகர அமைப்பாளர் அன்பு, ஒன்றிய நிர்வாகி ராம், முகாம் செயலாளர்கள் சின்ராசு, திருப்பதி, சுபாஷ், தனுஷ் ஆகிய கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி அருகே தென்கீரனூர் கிராமத்தை சேர்ந்த கமலா இளையராஜா என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்கீரனூர் 9வது வார்டு உறுப்பினராக உள்ளார். இவர் தனது வார்டு பகுதியில் குடிநீர், சாலை, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என கோரி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகரிடம் மனு அளித்தார். இம்மனுவை பெற்றுக் கொண்ட அவர் தென்கீரனூர் கிராமத்திற்கு நேரடியாக சென்று கள ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்தை சந்தித்து தென்கீரனூர் 9வது வார்டு பகுதிக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர கோரி மனு அளித்தார். அப்போது தென்கீரனூர் முகாம் செயலாளர் இளையராஜா, மாநில மருத்துவர் நிர்வாகி மஞ்சுநாதன், சின்னசேலம் ஒன்றிய செயலாளர் குபேந்திரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்ச மலரவன், ஒன்றிய துணை செயலாளர் ஆண்டவர், ஓவியரணி மாவட்ட அமைப்பாளர் தனசேகரன் மற்றும் முகையூர் தலித் ஏழுமலை, ஆதி மோகன்லால், மோகன், ஆட்டோ ஏழுமலை, சங்கர், செந்தில், ஆசிரியர் ராஜாராம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இந்த ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் வாய்க்கால் வசதி எந்த வசதியும் கொடுக்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்து அந்த நிர்வாகம் தொடர்ந்து 9வது வார்டை புறக்கணித்து இருக்கிறார்கள் என்று வார்டு உறுப்பினர் கமலா அவர்கள் சொன்னார். அதை நாங்கள் கள ஆய்வு செய்தோம். கள ஆய்வு செய்த போது அந்த பகுதியில் தொடர்ந்து குடிநீர் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. சாலை வசதி மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் பிரச்சனை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்தோம். உண்மையில் அந்த ஊராட்சி நிர்வாகம் செயல்படுகிறதா என்ற ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. அந்த பகுதி மக்களுக்கு தொடர்ந்து எந்த அடிப்படை வசதியும் செய்ய கொடுக்காத ஊராட்சி நிர்வாகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ந்து அந்த நிர்வாகம் அந்த பகுதி மக்களுக்கு தொடர்ந்து அடிப்படை வசதி செய்து கொடுக்காத அந்த நிர்வாகத்தை மீண்டும் வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதியை
கண்காணித்து அந்த பகுதியினுடைய மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து அவதூறாக பேசிய திருச்சி சூர்யாவை கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றல் அரசு தலைமையில் திருவெரும்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிறுத்தைகுடா திருவெரும்பூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தார். இந்நிகழ்ச்சியில் துவக்குடி நகர்மன்ற உறுப்பினர் ரவிவர்மா, தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் பொன் இளங்கோ, வழக்கறிஞர் ராஜ்குமார், வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் இன்பராஜ், துவக்குடி நகர செயலாளர் ராமானுஜம், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட பொறுப்பாளர் கருபா சதீஷ், தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் பொன்மலை, முத்து, அண்ணா வளைவு சிறுத்தை சிவா, நகர அமைப்பாளர் முத்து, முன்னாள் நகர செயலாளர் வீரமணி, அண்ணா நகர் தீபன், தினேஷ் உட்பட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேசிய தலைவர் எழுச்சி தலைவர்களே, தரைக்குறைவாக உரிமையில் பேசிய திருச்சி சிவா எம்பியின் மகன் சூர்யா என்பவரை வன்கொடுமை வழக்கில் கைது செய்ய கோரி திருவெரும்பூர் ஒன்றியத்தின் சார்பாக, திருச்சி தெற்கு மாவட்ட சார்பாக அவர் மேல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்ய சொல்லி இன்று மனு கொடுத்துள்ளோம். ஒரு மாபெரும் தலைவர், எங்களுடைய தலைவரை ஒரு ஆண்மை இல்லாத ஒரு அரசியல் தலைவரை தரைக்குறைவாக பேசுகிறார். அவரே ஒரு சிவாவின் எத்தனாவது பையன் என்றே தெரியவில்லை. அவருடைய ஸ்டெப்னி பையனாக இருக்கலாம். ஒரு அரசியல் தலைவருடைய இதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். தலைவர் ஒரு அசைவு இருந்தால் நடப்பதே வேறையாக இருக்கும். தலைவருடைய பேச்சுக்காக ஒரு அரசியலாக கட்டுப்பட்டு உள்ளோம். நாங்கள் தலைவர் எங்கள் இளைஞரை தூண்டிவிட்டால் என்ன நடக்கும் என்பது தமிழ்நாடு சுற்றி எரியும். தலைவருடைய கட்டுப்பாட்டுக்காக அரசியல் நாகரிக கடைபிடித்து உள்ளோம். உடனடியாக இந்த அரசு கைது செய்யுமாறு புகார் மனு கொடுத்துள்ளோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,